சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ வந்து ஸ்கேன் பண்றதுக்காக கூட்டிட்டு போக வசந்தி வர்றாங்க. "என்னடி இந்த பக்கம்?" அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், "அது ஒன்றும் இல்லம்மா, தமிழுக்கு ஸ்கேனிங் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. அதனால தான் கூட்டிட்டு போக வந்தேன்" அப்படின்னு வசந்தி சொல்லவும், "சரி நானும் வாரேன்டி" அப்படின்னு அப்பத்தா, அப்புறம் நம்ம வசந்தி, தமிழ் 3 பேரும் கிளம்பி ஸ்கேன் பண்ணுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போதே தமிழ் வந்து அப்பத்தா கிட்ட பேசுகிறாங்க. "என்னடி என்கிட்ட பேசி ஏதாவது சமாளிக்கலாம்னு நினைக்காத, நீ பண்ணது தப்பு தானே" அப்படின்னு அப்பத்தாவும் தமிழ் கூட சண்டை போட்டுக்கிட்டே வர்றாங்க. 2 பேத்துக்கு நடுவில் ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் 3 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. தமிழை வந்து ஸ்கேன் பண்ணுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அப்பத்தாவும் வசந்தியும் நின்று பார்க்குறாங்க. டாக்டர் வந்து தமிழை வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம். தமிழ் வந்துட்டு தன்னோட குழந்தைய பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த நேரத்தில் அவர் இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு உள்ள மனசுக்குள்ள கலக்கமாகவே இருக்கு. இங்கே தமிழ் வந்துட்டு ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. அப்பத்தான் வசந்தி எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வெளியே போனதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, "ஏம்மா, இந்த மாதிரி உங்கள் பேத்தி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தைமா. உங்கள் பேத்தி இப்போ 2 குழந்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கா" அப்படின்னு டாக்டர் சொல்லவும், இதை கேட்டுட்டு வசந்தியும் அப்பத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ஏலக்காத்தானும் கருப்பும் தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு இப்படி ஒரு வாரிசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்பத்தா ரொம்ப சாமியை நினச்சும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்கம்மா, நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் உதவி பண்ணணும்" அப்படின்னு அப்பத்தா கேட்கவும், "என்னம்மா சொல்லுங்க" அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. "இந்த மாதிரி என் பேத்திக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற விஷயத்த என் பேத்திக்கிட்ட சொல்லாதீங்க. அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும் அப்படின்ற மாதிரியே இருக்கட்டும். அவளுக்கு ரெட்டை குழந்தை அப்படின்ற விஷயத்த என் பேத்திக்கிட்ட சொல்லிடாதீங்க" அப்படின்னு டாக்டர்கிட்ட அப்பத்தா சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, "ஏம்மா, ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க" அப்படின்னு கேட்கவும், "இப்போ என் பேரனும் பேத்தியும் விவாகரத்து வரையும் போயிட்டாங்க. இந்த குழந்தைங்களை வச்சு தான் நான் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும்" அப்படின்னு சொன்னதும், "சரிங்கம்மா, நான் இங்கே சொல்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன். நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கிறணும்" அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் ஷாக்காக பார்க்குறாங்க. "என்ன இந்தம்மா இப்படி சொல்கிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு நம்ம வசந்தி வந்து அப்பத்தா கிட்ட கேட்குறாங்க. "ஏம்மா, ஏம்மா இப்படி சொல்கிறீங்க? தமிழுக்கு தெரியக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க" அப்படின்னு வசந்தி கேட்கவும், "இப்போ தானடி சொன்னேன், இந்த குழந்தைகளை வச்சு தான் 2 பேரையும் ஒன்று சேர்க்க முடியும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா இந்த குழந்தைங்களால தான் முடியும். நான் சொல்கிறத நீயும் கேளு, நீயும் உளறி கிளறி வச்சுப்படாத" அப்படின்னு அப்பத்தா வந்து வசந்திக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. தமிழ் முகத்தில் ரொம்ப சோகம் தெரியுது. அப்பத்தா கேட்குறாங்க, "என்னடி, வயிற்றுல வளர உன் பிள்ளைய பார்த்துருக்க, இப்படி உம்முன்னு மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வர, என்ன உனக்கு குறை?" அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. "அது ஒன்றும் இல்லாமாச்சி, அவர் போன தடவை ஸ்கேன் எடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக வந்தார். தன்னோட குழந்தைய அந்த ஸ்கேனில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாராமாச்சி. அது நடக்காமல் போயிருச்சு. இப்போது அவருக்கு இருந்தும் அவர்னால பார்க்க முடியலை. அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்காமாச்சி" அப்படின்னு தமிழ் வந்து சொல்லவும், "சரிடி விடு, நீ தானே அவனை வேணாங்கிற, இப்போ என்னடானா கவலையா இருக்குன்னா என்ன பண்ண சொல்கிற" அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. "சரி தமிழே, பார்த்து கவனமாயிரு, நான் கிளம்புறேன். எதுக்கு நான் பெரிய வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துக்கிட்டு, நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி இங்கிட்டே போயிடுறாங்க. அப்புறம் அப்பத்தாவும் தமிழும் வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு தமிழ்கிட்ட அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "வயிற்றுல புள்ளைய வச்சிருக்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்க. சும்மா சின்ன பிள்ளை மாதிரி இங்கிட்டு ஓடவும் அங்கிட்டு ஓடவும் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. புள்ளைய வச்சிருக்க, பத்திரமா இருக்கணும், கவனமாக இருக்கணும். பார்த்து மெதுவாக எல்லா வேலையும் செய்யணும். உன் வயிற்றுல புள்ள இருக்குன்றத ஞாபகத்தில் வச்சுக்க" அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்க மச்சி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இங்கே அப்பத்தா கிட்ட தமிழும் சொல்கிறாங்க. கரெக்டாக சேது வர்றாரு. "என்ன அப்பத்தா இந்த பக்கம்?" அப்படின்னு சேது கேட்கவும், "ஏண்டா, நான் வரக்கூடாதா?" அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. "அது இல்லை, எதுக்கு இப்போ இவ்வளோ நேரம் இவளுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்னு கேட்டேன்" அப்படின்னு சேது வந்து சொல்லவும், அப்பத்தா வந்து தமிழ்கிட்ட இருந்து, "அடியே, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறீ" அப்படின்னு தமிழ்கிட்ட கேட்குறாங்க. "இந்த இருங்க மச்சி, கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து, "இங்கே பாரா, இதுதான் நம்ம வீட்டோட வாரிசு.
தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கே உன் புள்ள அதுதான்டா இது. இப்போ இன்னைக்கு நானும் தமிழ்ச்செல்வி வசந்தி 3 பேரும் சேர்ந்து இவளுக்கு ஸ்கேன் பண்றதுக்காக போயிருந்தோம். அப்போ உன் புள்ளைய நான் பார்த்தேன்டா, இந்த பாரு நீயும் பாரு உன் புள்ளைய அப்படின்னு அப்பத்தா வந்து காட்டவும் சேதுவுக்கு கண்ணெல்லாம் கிளங்கிருது. அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுறாரு. அப்புறம் வந்துட்டு சேதுவுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவர் வந்து ஸ்கேன் பண்ண தமிழை கூட்டிகிட்டு போனது, ஸ்கேனை அப்படியே ஃப்ரேம் போட்டு ஃபோட்டோவை மாட்டினது, இப்படி எல்லாமே சேதுவுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அப்பத்தா சொல்கிறாங்க, அடே இந்த குழந்தைய நினைவில் வச்சுக்கிட்டாவது நீ அந்த விவாகரத்துலாம் கிழிச்சு போட்டுறா அப்படின்னு அப்பத்தான் சொல்லவும் சேது எதுவுமே பேசலை. அதை அப்படியே கண்ணி வைக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. தமிழ் வர்றாங்க. தமிழுக்கும் அழுக வந்துடுது. சேதுவை பார்த்ததுமே சேதுவுக்கு தமிழை கட்டி பிடிச்சி அழுகணும் போல தோணுது. அந்த இடத்துல சேதுவால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு சேது உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு உட்காந்துருக்காரு. தமிழ் வந்துட்டு சரிங்கம்மாச்சி இவர்கிட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை கொண்டாங்க அப்படின்னு அப்பத்தா கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை வாங்கிடுறாங்க தமிழ். சரிடி பார்த்து இரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு அப்பத்தாவும் கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் உள்ளே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து அவரோட விவாகரத்து நோட்டீஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்மளோட குழந்தைய நம்ம ஸ்கேனில் பார்த்துருக்கோம், இவ்வளோ சந்தோஷமா இருக்கு, இவளும் வயிற்றுல பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்கா. நம்ம பேசாமல் இந்த விவாகரத்துலாம் இத்தோட நிப்பாட்டிக்கிட்டு நம்ம அவளோட சேர்ந்து வாழ்ந்தா என்ன, நானும் அப்படி கேள்வி கேட்டிருக்க கூடாது அவகிட்ட அப்படின்னு சேது வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காரு. விவாகரத்து பத்திரத்தை பார்த்து அதை கிழிக்கிற அளவில் போயிட்டாரு சேது. சேதுவுக்கு வந்து அப்புறம் அதுவும் ஞாபகம் வருது, இவ வயிற்றுல புள்ள இருக்குன்னு தானே நம்மளை ஏமாத்துனா அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒரு பக்கம் ஞாபகம் வருது. ஆனாலும் அந்த ஸ்கேனை பார்த்ததுலேருந்தே சேது மனசில் வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கு. அப்புறம் பார்த்தா அந்த நேரம் பார்த்துட்டு இந்த ஈஸ்வரி வருது. என்ன இவன் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரியாக இருக்கானே, கையில் ஏதோ பேப்பரை வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஈஸ்வரி பார்க்குது. அப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சேது வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்த மாதிரி என் புள்ள அவள் வயிற்றுல வளருது, இனிமே நான் வந்து விவாகரத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் செய்யவே கூடாது. என் பிள்ளைக்கு நான் முன்னுதாரணமாக இருக்கணும், என் பிள்ளை எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து விவாகரத்து பத்திரத்தை கிழிக்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து என்ன இவன் விவாகரத்து பத்திரத்தை கிழிக்க போறான் போலையே ஒத்தியில பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஸ்வரி வந்து சேது என்ன சேது பண்ற அப்படின்னு குறுக்க வருது. சின்னம்மா இதில் யாரும் தலையிட வேணாம், நான் இந்த விவாகரத்தெல்லாம் நிப்பாட்டிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமே தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழலான்னு தான் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை வந்து தமிழ் வந்து பார்த்துடுறாங்க. என்ன வெளியே ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வரும்போது சேது வந்து விவாகரத்து பத்திரத்தை கிழிக்கிறத தமிழ் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த ஈஸ்வரி வந்து சேது மனசை மாற்ற பார்க்குது. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.